அப்பாடி, ஒரு வழியா காஃபி குடிச்சாச்சு. இந்த காஃபி குடிச்சது அப்புறம் நம்மளால வெளியே வச்சுட்டு வருவோம். என்ன ஒரு மாதிரி லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல. கொஞ்ச நேரம் படுத்தா ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். காலைல லேட்டா சாப்பிட்டது தப்பா போச்சு. வீட்டுல என்ன யாரையுமே ஆளை காணோம். 2-3 பேர் தான் என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க போயிட்டு வரேன்னு. மத்தவங்களாம் யாருமே நம்மள்ட்ட சொல்றதே இல்லை. அவ்வளோ இலக்காரம் நம்மள எல்லாம் பார்த்தா. சரி போய் படுப்போம். இந்த டென்ஷனா நம்மளுக்கு எதுக்கு? அங்க பாருங்கக்கா, அவ்வளவு இலக்காரமா அவன் சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கா. நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காக்கா. அதுதான் எல்லாமே தெரியுதுடி. அவ தலை சுத்துன்னு சொன்னால, இப்பதான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்குது. இரு, அவ தலை சுத்துன்னு போய் படுப்பா. அப்புறமா நம்ம அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் கொன்னுருவோண்டி இன்னைக்கு. அந்த குழந்தை எத்தனை நாள் தான் நம்ம சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்காது. சட்டுப்பட்டு ஒரு முடிக்க எடுக்கணுமா? ஆமாக்கா, நல்ல முடிவாதான் எடுத்திருக்கீங்க. இந்த முடிவை நீங்க எப்ப எடுப்பீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். சரி சரி. அவ இப்ப கொஞ்ச நேரத்துல போய் படுத்துருவான். மயக்க மருந்து கலந்துருக்கேன் அந்த காப்பில. ஓ அப்படிங்களாக்கா, சூப்பர் சூப்பர், போடுங்கக்கா. சரி சரி, கொண்டாட மணிக்காத. முதல்ல அந்த பையனை கொல்லிட்டு தான். சரிக்கா, சரி சரி. சரி போய் படுப்போம். ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு. போய் படுத்தாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். போமா போ. தூங்கியாச்சா? இருடி, நான் போய் குழந்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. இந்த அவ தூங்கிட்ட, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பாடி, எடுத்துட்டு வந்துட்டேன்டி. என்னங்கக்கா, குழந்தைய காணோம். இந்தா கடந்திருக்கு பாரு கீழே. என்னக்கா கீழே போய் போட்டு வச்சிருக்கீங்க? என்ன இந்த குழந்தை இந்த கணம் கணக்குது? இதுல மழை வேற பெய்யுது. என்னக்கா, நம்ம கிளம்பும் போது நல்லா தானே இருந்துச்சு. இப்ப என்ன இப்படி மழை பெய்யுது? என்னக்கா ஆச்சு? ரொம்ப மழை கொட்டுதே. இப்படிதான் இல்லையே. ஆமாண்டி, என்னன்னே தெரியல. வரும்போது வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப இப்படி மழை பெய்யுது. இயற்கைக்கு சொல்லவே நம்ம முடியாது. சரி வா, சட்டுப்பட்டு வேலையை முடிப்போம். என்னக்கா பண்ண போறீங்க இப்ப நீங்க? இந்தா இங்கேயே போச்சு வச்சுட்டு போயிருவோமா? சரிக்கா, போச்சு வச்சுட்டு போயிடுவோம் இங்கேயே. ஒரு நிமிஷம் இரு, வரேன். எதுவுமே கிடைக்கலடி இங்க புதைக்கிறதுக்கு தோன்றதுக்கு. அதனால இங்கேயே இப்படி வச்சுட்டு போயிருவோமா? இதுக்கு ஆடு தானே, நாய் வந்து சாப்பிட்டு போயிருக்கோம். ஆமாக்கா, இங்க நிறைய ஓனாயி சிங்கம்புலிலாம் இருக்கு. சாப்பிட்டு போய்க்குன்னு நினைக்கிறேன். இப்படியே விட்டுருவோமா? சரி சரி, வந்துட்டு போயிருவோமா இப்படியே விட்டுட்டு? ஆனாலும் இந்த குழந்தைய சும்மா விட்டுட்டு போக மனசு வரலடி. எப்படியாச்சும் கொல்லிட்டு போயிருண்டி. ஆமாக்கா, கொஞ்சம் கூட மனசே வரல. சரி ஒரு நிமிஷம் இரு, ஒரு பெரிய கல்லு தூக்கிட்டு வரேன். இவன் தலை மேல போட்டு கொன்னுருவோம். அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும்ல. என்ன குழந்தை, அழுகுறியா? நல்லா அழு. இதான் உன்னோட கடைசி அழுக. அதுக்கப்புறம் உன்னோட அழுகையை யாராலையும் கேட்கவே முடியாது. இருடி, போய் கல்லை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், பெரிய கடப்பாறைய. எடுத்துட்டு வாங்கக்கா, எடுத்துட்டு வாங்க. இவன் தலையில போட்டு ஒரேடியா கொன்றுவான். சீக்கிரமா பெரிய கல்லா எடுத்துட்டு வாங்கக்கா. இந்த குழந்தையோட கதைக்கு இங்கேயே சுபம் போட்டு முடிச்சிருவோம் நம்ம. ஆமா ஆமா, அந்த எடுத்துட்டு வரேன். இந்த கல்ல ஒண்ணுமே காணவே இல்லை. மழை வேற பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. தலைமுடியெல்லாம் காயுது. இங்க பாரு, ஒரு கல்லு கொண்டு வந்துட்டேன். ரொம்ப பெருசா இருக்கேக்கா. ஆமா வா, நீ சேர்ந்து தூக்கினாதான் போட முடியும். வா, சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து தூக்கி போட்டாதான் முடியும். இல்லைன்னா முடிஞ்சு. ஒரு வேளை தூக்கி வச்சு போட்டுருவோம் தலை மேல.